தமிழக வெற்றி கழகம் வந்து அரசியல் களத்துல வந்ததுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்றது தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு எல்லாருமே அரசியல் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பேசுறது வந்துட்டு கரெக்ட்டா, தப்பான்றதுக்குலாம் நான் வரல. பட் அரசியல் பேசுறாங்க. அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அது. இந்த அரசியல் பேசுறதுனால என்ன நடக்குது? இப்ப அதனால என்ன மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு சில பெரிய பெரிய தலைவர பத்தி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அவருக்கு வந்து அரசியல் இது இல்ல. அவங்களுக்கு வந்து தண்ணி அடிச்சுட்டு பேசுறாங்க. இந்த மாரிலாம் நெறைய பேசியிருக்காங்க. அதாவது அது நரேட்டிவ்னே நமக்கு தெரியாது. அதுதான் உண்மைன்னு நெனச்சு நம்ம வோட் பண்ண டைம் எல்லாமே இருக்கு. பட் இன்னைக்கு வந்து அது மாறுது. ஒரு சில நரேட்டிவ் பண்ணா அத பிரேக் டவுன் பண்றாங்க. நெறைய அத பத்தி பேசுறாங்க. அது உண்மையா? பொய்யா? அதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இருக்கான்ற அளவுக்கு பேசி நெறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன். யங்ஸ்டர்ஸ் நெறைய பேர் பேசுறத பார்க்குறேன். அது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். நான் வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டு போடாதீங்க அப்படின்லாம் சொல்லல. பேசுறவங்கலாம் கரெக்ட்டுன்னு நான் சொல்லல. எந்த அரசியல் கட்சியாலயும் நமக்கான வாழ்க்கைய வந்து அமைச்சு தர முடியாது. ஆனா, நம்ம வாழறதுக்கான நல்ல ஒரு இடத்த அமைச்சு தர முடியும். அத யார் பண்ணுவான்றத பார்த்து வோட் பண்ணுங்கன்றது தான் என்னோட கருத்து. எந்த கட்சி நம்ம வாழ்றதுக்கான இடத்த உருவாக்கி தரும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க.